கையால 4 அடிய வாங்கியாச்சு. ஆமா, எங்க அம்மா கிட்ட அடி வாங்காத அடியா இப்ப நம்ம புதுசா அடி வாங்குதோம். எல்லாத்தையும் தூசி மாதிரி தட்டி விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பேசாம மாமியார் கூட போய் நம்ம சேர்ந்துருவோமா? இங்க அம்மா வீட்டுல கிடந்துகிட்டு திட்டத்தை போடதை விட மாமியார் வீட்டுல போய் இருந்து திட்டத்தை போட்டாலாவது பாஸ் ஆகுதான்னு பாப்போம். அப்படின்னா நம்ம மாமியார் வீட்டுக்கு போறோமா? சும்மா பொட்டி படுக்கையெல்லாம் ஒண்ணும் தூக்கிட்டு போக வேண்டாம், 2 கட்டப்பைய தூக்கிட்டு போவோம். Twinkle twinkle little star, how I wonder what you are. ஹனி இங்க வாங்க. Yes baby. இந்த அக்கா ஹனின்னு சொன்னாவல, அப்போ அப்படியே தான் இருக்கும். ஏக்கா தேன் விக்கவா வந்தியா? ஒரு 1/2 லிட்டர் தேன் தாங்கக்கா. வாட், தேனா? ஆமாக்கா, நீங்க ஹனின்னு சொன்னீல்ல, அதான் கேட்க மாட்டீங்க. ஒரு 1/2 லிட்டர் தேன் தாங்கக்கா. ஹனி வெரி வெரி ஹியூமரஸ் கேர்ள். நல்ல தேனா இருக்கும் போலுக்கு, அதான் அந்த அக்கா முகத்துல ஒரே சிரிப்பா இருக்கு. நம்ம முதல்ல வாங்குவோம், நல்ல தேனா இருக்கான்னு பாப்போம். நல்ல தேனா இருந்துச்சுன்னா அம்மைகிட்டையும் சொல்லுவோம், வாங்குவாள்ல. சூட்கேஸ் புத்தம் புதுசா இருக்க, அப்ப நல்ல தேனா தான் இருக்கும். எக்கா என்னக்கா நின்னுகிட்டே இருக்கிய? வியாபாரம் பார்க்கண்டாமா? முதல்ல ஒரு 1/2 லிட்டர் தேனு தாங்க. என்னக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்கிய? ஓஹோ, ஃபர்ஸ்ட் வியாபாரமே நான் 1/2 லிட்டர் தேனா கேட்கம்ல, அதனால உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்கும்னு சந்தோஷத்துல சிரிக்கியலோ? ஏக்கா என் ராசி நல்ல ராசி பார்த்துடுங்க. என் கையால நீங்க முதல் போனி 17 வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். ஐயோ ஐயோ, ஒரே சிரிப்பா வருது. என்னக்கா சிரிச்சதெல்லாம் போதும், முதல்ல வியாபாரத்தை ஆரம்பிங்க. எனக்கு ஒரு 1/2 லிட்டர் தேனை தாங்க, நான் நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு எங்க அம்மா கிட்டயும் சொல்லுவேன்க்கா. இங்க பாருமோ, நாங்க இங்க ஒண்ணும் வியாபாரம் பார்க்க வரல. ஏக்கா என்னக்கா அந்த அண்ணன் சொல்லுதாங்க, ஏன் தேனி இல்லையோ? அது இல்ல, நாங்க வியாபாரம் பண்ணலாம் ஒண்ணும் வரல. நீங்க டார்லிங் அப்புறம் செல்லம் அத்தான்னு கூப்பிடுவீங்கல்ல, அதே மாதிரி நான் என் ஹஸ்பண்ட ஹனின்னு கூப்பிடுவேன். என்னக்கா சொல்லுவியா? ஆமா, என் ஹஸ்பண்ட நான் ஹனின்னு கூப்பிடுவேன், அவங்க என்ன பார்த்து சாக்லேட்னு கூப்பிடுவாங்க. அட அப்பா, நீங்க உங்க மாப்பிள்ளைய பார்த்து தான் ஹனின்னு கூப்பிட்டேளா? ச்சே, நான் கூட நீங்க தேன் விக்க வந்திருக்கீல்ல நினைச்சுக்கிட்டே. அதனால தான் நீங்க ஒவ்வொண்ணா சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துட்டே இருந்துச்சு. ஐயோ ஐயோ, எனக்கும் இப்ப நினைச்ச சிரிப்பா தான் இருக்கு. What a fantastic place. Yeah, absolutely correct. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? என்னாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? என்னனே இப்படி பாட்டு பாடுதிய? ஏக்க அந்த பாட்டு என்ன அழகான பாட்டு, நல்ல அளவோல பாடுதுக்கலாமா? அந்த அண்ணனுக்கு என்னமோ தமிழே தெரியாத மாதிரிலாம் பாடிக்கிட்டு இருக்காரு. அதே அப்படிலாம் ஒண்ணு இல்லமோ, எங்களுக்கும் பக்கத்து ஊர் தான், நாங்க ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டோமா, அதனால தான் இப்படி பாடுதாரு. ஃபாரின்ல செட்டில் ஆனாலும் நம்ம ஊர் பேச்செல்லாம் அப்படியே மறந்தா போயிரும் உங்களுக்கு எல்லாம். சாப்பிடுறது மட்டும் நல்லா சாப்பிடுதியல்ல. நாங்க இங்க சுத்தி பார்க்கலாம்னு வந்திருக்கோம். ஓஹோ அப்படியா? என்ன ஒரே ஒரு நிமிஷம் இருந்துடுங்க, இப்ப வரேன். என்ன இந்தாங்க பாருங்க. என்னம்மா தங்கச்சி? நீங்க தானே சொன்னீங்க சுத்தி பார்க்கணும்னு, அதான் கொண்டுட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஐயோ ஐயோ, உங்களோட ஒரே காமெடியா இருக்கு. என்னக்கா இப்படி சொல்லுதீங்க? தேன் விக்க வரலன்னு சொன்னீங்க, சுத்தி பார்க்க வந்தேன்னு சொன்னீங்க, அதான் சுத்திய கொண்டு வந்து காட்டிட்டு இருக்கேன். பார்க்க வேண்டியதானே, நீங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நாங்க சொன்னது இந்த சுத்தியில இல்ல, ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னோம். அட ஊரை சுத்தி பார்க்க வந்தேளா? நான் கூட இந்த சுத்தியில தான் பார்க்க வந்தேன்னு நினைச்சுக்கிட்டு ஓடியே போய் எடுத்துட்டு வரேன் பாத்துடுங்க. அது மைண்ட் எனக்கு கொஞ்சம் மாறி போயிருந்துச்சா, அதனாலதான் முழுசா கேட்காம நான் போய் சுத்தியில எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, எதுக்காவது உபயோகப்படும், இங்கேயே இருக்கட்டும். இந்த இடம் என்ன பச்சை பசேல்னு இருக்கு. ஆமாங்க, நல்ல கிரீனிஷா ரொம்ப நேச்சரா அழகா இருக்குல்ல. எஸ் பேபி, சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் பிளேஸ். இந்த மாதிரி ஒரு இடத்தை தானே நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம். ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணணும்னு நம்ம ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருந்தோம் பாத்தீங்களா. இங்க வாசல்லே 2 சேர்ஸ் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஈவினிங் டைம் ஆனா நம்ம காபி குடிச்சிட்டே நேச்சர் அப்படியே ரசிச்சு பார்க்கலாம். ஆமாக்கா, நீங்க சொல்லதும் சரிதான். சாயங்காலம் 4 மணி ஆயிட்டுன்னு வச்சுடுங்க, பக்கத்து சங்கர் கடையில வடை பச்சி எல்லாம் போடுவாங்க, அதையும் 2-3 வாங்கி வச்சுக்கிடுவேன். அப்புறம் ஒரு கப் காப்பியை போட்டு வந்து இப்படி வாசல்ல உட்காந்துக்கிட்டு காப்பியை குடிச்சுக்கிட்டு வடையும் தின்னா என்ன ரசனையா இருக்கும் தெரியுமா? அதத்தான்
வேணும். இந்த இடம் ரொம்ப நேச்சரா ரொம்ப அழகா இருக்குல்ல, நாங்க இங்க ஸ்டே பண்ணிக்கலாமா? என்னது இந்த வீட்ல தங்கிக்கிடலாமான்னு வர கேட்காவல. இந்த வீடு உங்க வீடா? ஆமாக்கா, இது எங்க வீடு தான். அப்போ நீங்க எங்களை உள் வாடகைக்கு விட முடியுமா? என்னக்கா சொல்லுதியா, உள் வாடகையா? ஆமா, நீங்க இந்த வீட்ல இருக்கீங்கல்ல, இப்போ இந்த வீட்ல நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா நாங்க ஃபுல் வீட்டையுமே வாடகைக்கு எடுத்துப்போம். ஆனா நீங்களும் இருக்கிறதுனால இந்த வீட்ல ஒரு 2 ரூம்ஸ் மட்டும் இருந்தாலே எங்களுக்கு போதும். ஆமா சிஸ்டர், ஒரு 2-3 டேஸ் மட்டும் நாங்க ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிடுவோம். என்னது 2-3 நாளைக்கா? ஆமா, 2-3 டேஸ் மட்டும் நாங்க இங்க ஸ்டே பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்க காலி பண்ணிட்டு போயிடுவோம். வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, கன்னியாகுமரி ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா 2-3 டேஸ்ல காலி பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா தங்கச்சி, 2-3 டேஸ்ல எங்க வேலையெல்லாம் முடிச்சிருவோம்ல, முடிச்ச உடனே நாங்க மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுவோம். ஆஹா, இப்பதானே புரியுது இவங்க யாருன்னு. மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடுவாங்களா? நல்ல வேளை, நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏற்கனவே வருதுன்னு ஒரு 2-3 பேர் சொன்னதுனால இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 2-3 டேஸ் மட்டும் போதுமா? ஆமா, 2-3 டேஸ் மட்டும் போதும். நாங்க அதுக்கான ரெண்ட் கொடுத்துறோம். யாருக்கிட்ட உங்க வேலையை காட்டலாம்னு பாக்கிய? என்ன தங்கச்சி, இவ்வளவு நேரமா நல்ல ஹியூமரஸா பேசிக்கிட்டு இப்ப அப்படியே கோவமா மூஞ்ச வச்சிட்டு இருக்கா? பின்ன உங்ககிட்டலாம் வேற எப்படி பேசணுமா? எங்க ஃபேமிலி கூட எனக்கு பிரச்சனை, அதுவும் இல்லாம நான் இந்த வீட்ல தனியா இருக்கேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்டைலா பேசினா நம்மள இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஸ்டைலா பேசுற மாதிரி பேசி வீட்டு உள் வாடகைக்கு வாரோன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல இருக்கப்பட்ட பொருள் எல்லாம் நான் அசந்த நேரமா பார்த்து ஆட்டையா போட்டுட்டு போலாம்னு வந்தீங்களோ? சிஸ்டர் சிஸ்டர், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன 3 முடி மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. சுத்தியில எடுத்து நடு மண்டையில போடுறதுக்கு முன்னாடி இடத்த காலி பண்ணி ஓடியே போயிருங்க. எம்மா எம்மாடி, நான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்கலாம் கலை வந்தது கொண்டு வரல. சுத்தியில நடு மண்டையில போட்டுருவேன்னு சொன்ன உடனே வார்த்தை எல்லாம் சும்மா சரளமா வருது. யாருகிட்ட உங்க வேலையை காட்டலாம்னு பாத்திய? பேபி பேபி, வாய மூடல தொப்பி தலையா. நானே பெரிய ஜெகஜால கில்லாடி, என்னையே ஏமாத்தலாம்னு பாத்தியலோ? யோ, என்ன வாய பொளந்துக்கிட்டு நிக்கீரு? இந்த பிள்ளை சுத்தியில தூக்கி என் நடு மண்டையில போட்டுருவேன்னு கையில தூக்கி வச்சுக்கிட்டு நிக்க, நீ என்னடா இந்த பிள்ளையவே பாத்துக்கிட்டு நிக்கிறியா? அது ஒண்ணு இல்லடி, அந்த பிள்ளை சுத்தியால கரெக்டா நடு மண்டல போட்டுருவாளான்னு பாத்துக்கிட்டு இருக்க பாத்துக்க. அட வீணா போன மனுஷா, பொட்டியை தூக்கிட்டு கிளம்பு, எஸ்கேப் ஆயிருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிள்ளை ஊரெல்லாம் கூட்டிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம எல்லார்கிட்டயும் அடி மிதி வாங்கணும்னா அவ்வளவுதான், சட்னி ஆயிருவோம். கடைசில ஒரு துண்டு எலும்பு கூட மிஞ்சாது. இந்த பக்கம் வராண்டானே ஏற்கனவே சொன்னேன், நீர் கேட்டீரா? என்னடி 2 பேரும் அடுத்த பிளான் போடுதேடா? இல்ல இல்ல, நாங்க எந்த பிளானும் போடல. இனிமேல் இதே மாதிரி எந்த வீட்லயாவது போய் ஏமாத்தணும்னு நினைச்சியா, இந்த சுத்தியலி எங்க இருந்தாலும் நேரா வந்து உங்க 2 பேர் தலையிலயும் விழும். எடி கருப்பாயி, சீக்கிரமா ஓடி அங்க இருந்து தப்பிச்சிருவோம். என்னது கருப்பாய்யா? என்னமோ ஹனி பேபின்னு கிடந்தாவா? நடு மண்டையிலேயே 4 அடிய போட்டுருக்கணும். எவ்வளவு திமிரு 2 பேருக்கும், ஒரே ஓட்டமெல்லாம் ஓடி போயிட்டாவோ. ஹனி பேபின்னு கிடந்தாவோ, கடைசில பார்த்தா கருப்பாயி. ஊரை ஏமாத்தலாம்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காவோ. இனி இந்த பக்கம் வரட்டும், காலை உடைச்சு அடுப்புல வச்சு விடுதே 2 பேருக்கும். ஒரு நிமிஷத்துல எப்படியெல்லாம் பேசி ஏமாத்திட்டாவோமா. நாம கொஞ்சம் உஷாரா இருந்ததுனால தப்பிச்சோம். இல்லனா வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துகிட்டு என்னையும் ஏமாத்தி வீட்டுல பொருள் எல்லாம் ஆட்டைய போட்டுல போயிருப்பாவோ. யாரும் யாரையும் விவரம் தெரியாம வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க. சரி, எல்லாம் ஒரு கண் திஷ்டி தான். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அது சரி, சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு தாங்க, என் பங்க பிரிச்சு தாங்கன்னு சொல்லும்போது அண்ணன் ஒரு பேப்பர் நம்ம கையில தந்தாம்ல, நம்ம அது என்ன யாதுனே பிரிச்சு பார்க்கலையா? பாத்துருவோம். ஒருவேளை பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு தந்திருப்பானோ? இருந்தாலும் இருக்கலாம். சரி, வர்ற வரைக்கும் நமக்கு லாபம் தானே. எங்க அண்ணே முத்து முத்தான கையெழுத்துல என்ன எழுதியிருக்கான்? இந்த வீட்டை உடனடியாக காலி செய்து விட்டு கிளம்பவும். என்ன? அதான் முத்து முத்தா பேப்பர்ல எழுதிருக்கோம்ல, இந்த வீட்டை உடனடியா காலி பண்ணிட்டு கிளம்புன்னு. அதான் சொத்தை பிரிக்க சொன்னேன்ல, அதான் பிரிச்சாச்சு. சீக்கிரம் காலி பண்ணிட்டு கிளம்புற வேலைய பாரு. நான் பேசல, என்ன இந்த மாதிரி எல்லாம் பேச வச்சுட்ட. சரி, எங்க அண்ணனே இப்படி சொல்லிட்டா, இனி நாம எடுத்த முடிவை நிறைவேற்ற வேண்டியதா. மக்கா, நாளைக்கு மர்மோல ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போணுமே. ஆமாமா, நல்ல ஞாபகம் இருக்கு. மரகதமும் ஆஸ்பத்திரிக்கு வாரேன்னு சொன்னமக்கா, அப்போ நாங்க 3 பேரும் போயிட்டு வந்துட்டுமா?
ஏமா நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு போகல, லீவு சொல்லியாச்சு ஏற்கனவே. அப்படியே மக்கா நீ நாளைக்கு லீவா போட்டுருக்கப்போ? ஆமாம்மா, முதல் முறையா ஆஸ்பத்திரிக்கு சின்ன பொண்ண ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போறோம். நான் வராமல? அதுவும் சரிதான் மக்கா, நானே உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். சரி ஆபீஸ் வேலை இருக்குமே, உனக்கு சட்டுன்னு லீவ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிருக்கேன்னு தான் உன்கிட்ட எதுவும் சொல்லல பாத்துக்க. ஏமா அது எப்படிமா, அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு செக் பண்ணதுக்கு போனீங்க, அப்பவுமே நான் வரலன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இப்ப ஆஸ்பத்திரிக்கு ஸ்கேன் எடுக்க வர போறோம், நானும் வந்தாதானமா எனக்கும் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வா மக்கா, உன்னை யாரு வராண்டான்னு சொன்னா? மருமகளுக்கும் நீ கூட வந்தா சந்தோஷமா தானே இருக்கும். சரிம்மா. ஏமா அதான் நான் கூட வரேன்னு சொல்லிருக்கோம்லாமா, அப்புறம் எதுக்குமா மரகதக்காவை போட்டு கஷ்டப்படுத்துவீங்க? மக்கா நான் ஒண்ணும் மரகதத்திட்டே சொல்லல, நீ எங்க கூட வாண்ணே. மரகதம் தான் நானும் வரேன் பாட்டி, சின்ன பொண்ணு மாசமா இருக்கால்ல, ஆஸ்பத்திரிக்கு போகும்போதெல்லாம் என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா பாத்துக்க. அப்படியா? அப்ப அந்த அக்கா தான் வாரேன்னு சொன்னாங்களா? ஆமா மக்கா, மரகதம் நம்ம சின்ன பொண்ணு மேல நல்ல பாசமா இருக்கா பாத்துக்க. சரி வாரேன்னு சொல்லப்பட்ட பிள்ளைய நீ வராண்டாம்னு மூஞ்சில அடிச்சாப்ல சொல்ல முடியுமா? சரிம்மா, அந்த அக்காவே தானே வாரேன்னு சொல்லுதாங்க. நான் எதுக்கு சொன்னோம்னா, சரி அவங்கள போட்டு வீணா கஷ்டப்படுத்தாண்டாம்ல, வீணா ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைய வைக்காண்டாம்னு தான் அப்படி சொன்ன பாத்துக்க. நானும் அப்படிதான் மக்கா சொன்னேன். நீ எதுக்கு மக்கா இந்த வெயில்ல ஆஸ்பத்திரிக்கு எங்கேயுமே அலையுதானே, அதுக்கு நான் தான் வருவேன், நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்ன பாத்துக்க. சரிம்மா, அப்ப அந்த அக்காவும் வரட்டும். மருமகளா இப்போதைக்கு ஆட்டோல எல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம், நீ வாடகை காரப்புடி, நம்ம எல்லாரும் சேர்ந்து கார்லயே போயிடலாம். சரிம்மா, அப்ப நான் நாளைக்கு காலையிலேயே காரை புக் பண்ணிருந்தேன். சரி மக்கா. சின்ன பொண்ணு தூங்கிட்டு தானே இருக்கா? ஆமாம்மா, நீங்க ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கல்ல, அதை குடிச்சிட்டு இப்ப தூங்கிட்டு தான் இருக்கா. சரி சரி தூங்கட்டும், கொஞ்சம் அசதியா இருக்கும் பத்தியா. எம்மா என்னே, உன்னை யார்கிட்ட வர சொன்னது? எம்மா என்னடி, அடுத்தது ஏதாவது புது பிளானோட வீட்டுக்குள்ள வாரியோ? எம்மா அப்படி எல்லாம் இல்லம்மா, மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிருந்துங்க. என்ன மேனகா, இப்ப என்னத்துக்கு இங்க வந்த? என்ன நீயும் அம்மையும் என்ன ஏசுது கரெக்ட் தானே? இங்க பாருடி, நாங்க பேசுறதெல்லாம் சரியா தப்பான்னு உன்கிட்ட கேட்கல. எம்மா நீ என் மேல கோவப்படுறதெல்லாம் நியாயம்தாம்மா. எடி உன்கிட்ட நியாய அநியாயத்தை பத்திலாம் நாங்க எதுவும் பேசல. இப்போ என்னத்துக்கு இங்க வந்திருக்க? போடி வெளிய. என்ன மேனகா, நீ திரும்பவும் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணலாம்னு வந்திருக்கியோ? என்ன அப்படி எல்லாம் சொல்லாதனே, நான் மனசு திருந்தி தானே வந்திருக்கேன். என்னது மனசு திருந்தி வந்திருக்கியா? இத எத்தனை நேரம்ட்டு எங்ககிட்ட சொல்லுவா? எங்களுக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு, நீ ஒண்ணும் இப்ப புதுசா காது குத்தி இப்போ வைக்காத என்ன? இல்லம்மா நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புமா, நான் மனசு திருந்திதாமா வந்திருக்கேன். என்ன நான் உங்ககிட்ட பத்திரத்துல கையெழுத்து போட்டு தாங்கன்னு கேட்டேன், என் சொத்தை பிரிச்சு தாங்கன்னு கேட்டேன். ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரு பேப்பர்ல எழுதி என்கிட்ட தந்தேன்னு, அத நான் கொஞ்சம் முன்னாடிதான் பிரிச்சு பார்த்தேன். ஆமா, என்ன பண்ண சொல்லுத? இல்லனே, நான் உன் மேல எந்த தப்பும் சொல்லல. நீ என் மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும்னே. என் மேல நீ பாசமா இருந்ததுனாலதான் நம்ம வீட்டுக்கு எய்தாப்லயே நீ என்ன குடி வச்ச. ஆனா நீ என் மேல வச்ச நம்பிக்கையை நான் காப்பாத்தலனே, நான் காப்பாத்தல. அதனால நீ என் மேல கோவப்படுறது தப்பே இல்லனே. நான் என் தப்ப புரிஞ்சுக்கிட்டேனே, நான் மனசு திருந்திதானே இங்க வந்திருக்கேன். இவ்வளவு நாளா உங்க எல்லாருக்கும் நான் நிறைய பிரச்சனையை பண்ணிருக்கேன், அத மாதிரி உங்களையும் நான் கண்கலங்க வச்சிருக்கேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிரு, என்ன பெத்த தாயே என்ன மன்னிச்சிரு. ஆஹா, இது என்ன என் சம்மந்திக்காரிக்கு புது நடிப்பா இருக்கு. இங்க பாருடி, உன் பருப்பெல்லாம் இனிமேல் எங்க கிட்ட வேகாது. மன்னிச்சிருன்னு நடிப்பு தானே நடிச்சிட்டு கிடக்க. இல்லம்மா, இது வரைக்கும் நான் நடிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இது நான் உண்மையாவே மனசு திருந்திதாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுனே. நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு மனசார ஒரு வார்த்தை சொன்னாதான் என்னால மன நிம்மதியோட எங்க மாமியார் வீட்டுக்கு போக முடியும். என்னடி சொல்லுதா? மாமியார் வீட்டுக்கு போக போறியா? ஆமாம்மா, இவ்வளவு நாளா உங்களை எல்லாம் போட்டு படாத பாடு படுத்தி இருக்கேன். அது எனக்கு இப்பதாம்மா புரிஞ்சுது, இப்பதான் புரிஞ்சுது. அண்ணே கையெழுத்து போட்டுதான்னு கேட்டதுக்கு ஒரு பேப்பர்ல இந்த வீட்டை விட்டு முதல்ல காலி பண்ணேன்னு எனக்கு எழுதி கொடுத்திருந்தாம்மா. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அண்ணே நம்மள பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, நாமளும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கோம்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அண்ணே என்ன வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்ற அளவுக்குலாமா நான் எல்லாரையும் போட்டு பாடா படுத்தி இருக்கேன். இதுக்கு மேலயும் நான் திருந்தலன்னா நான் மனுஷியே கிடையாதுமா. சொல்லுமா, என்ன சொல்லுனே, வாயை திறந்து சொல்லுங்க, மன்னிச்சிட்டேன்னு. நான் பெத்த தங்கம், என் செல்ல மவளா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா? ஆமா, நீங்க பெத்த பிள்ளை, உங்க செல்ல மவதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்க வேண்டுகிறேன் என்ன